அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்மள நிறைய பேர் காலையில ஒரு காஃபியோட அந்த நாளை தொடங்குறோம். சர்க்கரை வியாதி இருக்கு, நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவாக 2 இட்லி சாப்பிட்றோம். அதுக்கப்புறமா ஒரு கப் வேக வச்ச சுண்டலோ இல்லை வேக வச்ச காய்கறிகளோ நம்ம சாப்பிட்றோம். அதுக்கப்புறமா நம்ம சுகரை செக் பண்ணி பார்த்தா ஒரு 200 இருக்குது அப்படின்னா, நீங்கள் காலை உணவாக காஃபி டீக்கு பதிலாக ஏதாவது செம்பருத்தி டீயோ இல்லை இஞ்சி டீயோ பால் கலக்காமல் சர்க்கரை கலக்காமல் எடுத்துட்டு, அதே போல் காலை உணவாக முதல்ல வேக வச்ச காய்கறிகள், அதுக்கப்புறமா 2 நாட்டுக்கோழி முட்டையோ இல்லை சுண்டலோ எடுத்துட்டு நீங்கள் கடைசியாக இட்லி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் சுகர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 180 அந்த மாதிரி குறையிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 200 ப்ளஸில் இருக்கக்கூடிய சுகரை நீங்கள் ஃபுட்டோட அளவை எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் அந்த ஆர்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணும் பொழுதே உங்கள் சுகர் நல்லாவே குறையும். இன்றைக்கி நிறைய பேர் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கண்டிப்பாக அவங்க ஃபேட்டே சேர்த்துக்கிறதே இல்லை. இந்த மாதிரி நிறைய தப்பான விஷயங்களை பண்ணுறாங்க. சுகர் அதிகரிக்கிறதுல என்னென்ன தவறுகள்லாம் நம்ம பண்ணுறோம், அதே போல் சுகரை குறைக்கிறதுக்கான 7 வகையான மூலிகைகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேர், டாக்டர் எனக்கு சுகர் ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருந்தது, இந்த லாஸ்ட்டு 2 இயர்ஸாக சுகர் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது, நான் அதே மாதிரியான உணவு தான் நான் சாப்பிட்றேன், ரெகுலராக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலை. இந்த கம்ப்ளைண்ட்டோட நிறைய பேர் வர்றதை நம்ம சமீபமாக பார்க்கோம். என்னென்ன தவறுகள்லாம் நம்ம பண்ணுறோம்? ஃபஸ்ட் திங், காலையில் எழுந்தவுடனே காஃபியோடையும் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்த உடனே கார்போஹைட்ரேட்டோடையும் ஆரம்பிக்கிறது. நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் இம்மீடியட்டாக உங்கள் உடம்புல சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்துது. அதற்கு பதிலாக காலையிலே டீ காஃபிக்கு பதிலாக ஒரு இஞ்சி டீயோ இல்லை செம்பருத்தி டீயோ இல்லை நெல்லிக்காய் டீயோ எடுத்துட்டு காலை உணவாக முதல்ல வேக வச்ச காய்கறிகள், இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, இது ரத்தத்தில் சுகர் இம்மீடியட்டாக கலக்கிறத அது குறைக்கும். ரெண்டாவதாக நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது. மூணாவதாக கார்போஹைட்ரேட். இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சுகர் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். ரெண்டாவது விஷயம், பழங்கள் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜூஸாகவே எடுத்துக்கிறது, இல்லை ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஜூஸ் வகைகளை எடுத்துக்கிறது. ஸோ பழங்களில் சர்க்கரை இருக்குது, ஈவன் தோ நீங்கள் சுகர் கலக்காமல் இந்த ஜூஸஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோ சுகர் டைரெக்டாக உங்களுடைய கல்லீரலுக்கு தான் போகும். கல்லீரலால் அதை சரியாக செரிமானம் பண்ண முடியல அப்படின்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன தான் பழங்கள் நல்லதாக இருந்தாலும் அதை அப்படியே மென்று சாப்பிடும்போது நார்ச்சத்து இருந்தது அப்படின்னா அது உடனடியாக சர்க்கரையாக மாறாது. ஆனால் அதை நீங்கள் ஜூஸாக எடுத்து, ஈவன் சர்க்கரையே சேர்க்காமல் நீங்கள் ஜூஸாக எடுத்து குடிச்சிங்க அப்படின்னாலும் கூட அது உங்களுடைய சுகரோட அளவை அதிகப்படுத்தும். மூன்றாவதாக, புரோட்டீனே எடுக்காமல் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம இந்திய உணவு வகைகளில் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு புரோட்டீன் கிடையாது. ஸோ அந்த புரோட்டீன் உணவுகளை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது, இதனால் உங்களுடைய தசைகள் வலுவிழந்து போய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை தசைகளில் தான் குளுக்கோஸாக அது மாற்றப்பட்டு எரிக்கப்படணும். ஸோ அந்த எனர்ஜி மாற்றம் நடந்தால் தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ தசைகள் வலுவில்லாததுனால, அதுக்கு தேவையான புரோட்டீன் எடுத்துக்காததுனாலையும் உங்களோட சுகர் குறையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நாலாவதாக, நம்ம கொழுப்புங்கிறது எப்போவுமே அது ஒரு வில்லனாகவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நல்ல கொழுப்பும் நமக்கு அவசியம். நீங்கள் ஒரு சாதம் பருப்போடு சேர்த்து சாப்பிட்றத விட அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய வயிற்றில் செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போது கிளைசிமிக் இண்டெக்ஸும் அதுக்கு கம்மியாகும். ஸோ நல்ல ஆரோக்கியமான கொழுப்பு சார்ந்த உணவுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் ஆரோக்கியமான கொழுப்பு, அதாவது தேங்காய் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதே போல் பட்டர் சேர்த்துக்கலாம், வெண்ணெய், பசு வெண்ணெய் சேர்த்துக்கலாம், பசு நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதே போல் அவகாடோ பழங்கள் நம்ம சேர்த்துக்கலாம், நட்ஸ் வகைகள் சேர்த்துக்கலாம். இதிலெல்லாம் ஆரோக்கியமான கொழுப்பு வகைகள் இருக்குது. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் உங்களுடைய பசிக்கான ஹார்மோன் 37% அதிகரிக்கும். இதனாலேயும் உங்களுடைய சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம உணவில் பண்ணக்கூடிய தவறுகள்,
இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறேன். ஸோ நான் கடை முடிச்சுட்டு வரணும் டாக்டர். நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லேட்டா சாப்பிடும் பொழுதும் உங்கள் உடம்புல நைட்டு ஒரு 11:00 மேலே மெலட்டோனின் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து இன்சுலினோட செயல்திறனை கம்மி பண்ணிடும். அப்போ லேட் நைட்டில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இதுதான் சுகர் சடனாக அன்கண்ட்ரோல்டாக போகிறதுக்கும் இல்லை கண்ட்ரோலே ஆகலை எனக்கு ஆரம்பத்துலேருந்தேன்னு சொல்கிறதுக்கும் இதெல்லாம் முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூலிகைகள்லாம் என்னென்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். அதில் மிக முக்கியமான மூலிகை முதல்ல நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வந்து உங்களுடைய பான்க்ரியாட்டிக் செல்ஸை கணைய செல்களை பாதுகாக்கக்கூடியது. இதில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்கும். ஸோ நெல்லிக்காய் அடிக்கடி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக நாவல்கொட்டை. இந்த நாவல்கொட்டை நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து அதிகமான சுகர் அப்சர்வ் ஆகிறத வந்து குறைக்கும். ஏன்னா இது நல்லா துவர்ப்பு சுவையுடையது. ஸோ இது உங்களுடைய உணவு அதாவது ஸ்டார்ச் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ரேஷியோவை கம்மி பண்ணுது. அதனால் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மூணாவதாக சிறு குறிஞ்சான். சிறு குறிஞ்சான் அது உங்களுடைய உடம்புல மெயினாக இந்த சிறு குறிஞ்சான் சாப்பிடும்போது நாக்கில் டேஸ்ட்டு வந்து நமக்கு தெரியாது, கசப்பு சுவை மட்டும்தான் வந்து தெரியும். அதே போல் நீங்கள் சாப்பிட்ற உணவில் அதிகப்படியான குளுக்கோஸ் இருந்தது அப்படின்னா அதையும் உங்கள் குடலை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் வந்து இது கம்மி பண்ணும். ஸோ சிறு குறிஞ்சானும் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. நாலாவதாக சீந்தில். இந்த சீந்தில் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் இம்யூனோ மாடுலேட்டர். அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் சர்க்கரையை குறைக்கிறதுக்கு சீந்தில் சர்க்கரை அப்படிங்கிறது மிக முக்கியமான மருந்தாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சீந்தில் எடுத்துக்கும் போது உங்களுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனால சுகர் கண்டிப்பாகவே வந்து குறைய ஆரம்பிக்கும். அஞ்சாவதாக வில்வம். இந்த வில்வம் அப்படிங்கிறது உங்கள் கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது, வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை, செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. இந்த வில்வ இலை இல்லைன்னா வந்து வில்வ பழம் இதை நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதையும் நம்ம உணவாகவும் எடுத்துக்கலாம், மருந்தாகவும் வந்து எடுத்துக்கலாம். ஆறாவதாக திரிஃபலா சூர்ணம், அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இது உங்கள் குடலை டீடாக்ஸ் பண்ணக்கூடியது, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடியது, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடியது. ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து திரிஃபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். கடைசியாக ஏழாவதாக மஞ்சள் மிளகு. இந்த மஞ்சள் மிளகு காம்பினேஷன் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து குறையும், மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி நல்லாவே வந்து குறையும், செரிமான சக்தி இம்ப்ரூவ் ஆகும், சர்க்கரையும் வந்து குறையும். ஸோ மஞ்சளோட மிளகு சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. இந்த 7 விதமான மூலிகைகளும் நீங்கள் ரெகுலராக உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். நாவல் கொட்டை, சிறு குறிஞ்சான் நீங்கள் பொடியாக வாங்கி வச்சுட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மூலிகைகள் நீங்கள் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மூலிகைலாம் என்னால் தேடி எடுக்க முடியலன்னு சொல்கிறவங்க டயாகேர் சிரப்பாக வந்து எடுத்துக்கலாம். இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்து தான் டயாகேர் சிரப். ஸோ இதை உணவுக்கு முன்னாடி 15 ml காலை இரவு 2 வேளையும் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய சுகர் நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகும். சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன ஹேக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் உணவை அந்த அளவையே மாற்றாமல் அந்த ஆர்டரை மட்டும் மாற்றுறது, சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரு 100லேருந்து 200 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறது, அதே மாதிரி நீங்கள் காலையில் எழுந்த உடனே டீ காஃபிக்கு பதிலாக ஏதாவது நெல்லிக்காய் டீயோ இல்லை செம்பருத்தி டீயோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிறது. ஸோ நல்ல இரவு தூக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. ஸோ சின்ன சின்ன கொழுப்பு உணவுகளை வந்து நம்ம சேர்த்துக்கிறது, அதாவது நல்ல உடலுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய கொழுப்பு உணவுகள். இந்த மாற்றங்கள்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி சுகர் ஏன் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்குது, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான 7 விதமான மூலிகைகளை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.